வெல்கம் டு திருஸ் விஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கன்னடா படம், ஆனால் தேட்டர்ஸில் தமிழ்ல போய் ரன் ஆகிட்டு இருக்கு. நேற்று இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ போட்டிருந்தாங்க. ஸோ நான் போயிருந்தேன். ஸோ படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்பாயிலரே இல்லாத ஒன்று என்னன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவர் இருக்கிற ஒரு தொடர்ச்சியா சில கொலைகள்லாம் நடந்துட்டு வருது. ஸோ அதை யார் பண்றதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட கதை ஒரு யூஸ்ஃபுல்லான கதையா இருந்தாலுமே இவங்க ஸ்கிரீன் பிளே பண்ணுவது வந்து உண்மையிலே இன்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே பண்ணிதானே சொல்லலாம். அதுல இந்த படத்துல பெர்ஃபார்மன்ஸ் வைஸா ஹீரோவா இருக்கணும், அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு மியூசிக் வந்து இந்த படத்துக்கு என்ன ஆப்டா நீட்டா நல்லா இருந்துச்சு. அந்த படத்துல மற்ற டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கும் போது படம் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஸ்லோவா ஆரம்பிச்சாலும் எடுத்த உடனே படத்தோட கதைக்குள்ள போயிருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேயும் கொண்டு போற மாதிரி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேமான ஃபீல் தான் கொடுத்துச்சு. இன்டர்வல்ல வர ட்விஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இந்த படத்தோட பாசிட்டிவ் செகண்ட் ஹாஃப் சொல்லிக்கலாம். ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து நடக்கும் அப்படின்ற ஃபீல் கண்டிப்பா நமக்கு இருக்கும். அந்த அளவுக்கு எங்கேயும் படத்தை த்ரில்லிங்கா வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். அதுலயும் இந்த படத்தை ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. அதுல வந்துட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியல, என்னடா அது அப்படின்ற ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா நல்லா இருந்துச்சு சொல்லலாம். ஸோ இது ஒரு கன்னட படம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலா செகண்ட் படம்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் படம் வந்திருக்கு. ஸோ அந்த படத்தை நான் பார்த்தது இல்லை. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லதான். இது ஒரு கம்ப்ளீட்டான டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி தான். பட் அந்த படத்துக்கு மேல எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. என்ன படம் ஏதுன்னு தெரியாம ட்ரெய்லர் கூட பார்க்காம படத்துக்கு போனேன். ப்ரீமியர் ஷோ போட்டிருக்காங்க அப்படின்னு தான் நான் போனேன். அதுவும் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம்னா இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ மேக்ஸிமம் எல்லா தேட்டர்லயும் வந்துட்டு ₹1 டிக்கெட் தான் வச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஒரு செம்மையான ஒரு சூப்பரான விஷயம் சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு உண்மையில பூஸ்டா இருக்கும். ஒரு நல்ல படம் ஆடியன்ஸை ரீச் பண்றதுக்கு இது ஒரு பூஸ்டான விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா மக்கள் படத்தை தேர்ச்சி போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுத்த ஒரு ₹130 ₹120 கொடுக்குற காசுக்கு ஒரு ஒருத்தான ஒரு படமாவே இந்த படம் இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரை இந்த படம் வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படத்தை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் பார்த்தவர்கள் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்க்கணும்னு வச்சீங்கன்னா இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங் என்ன ஆயிட்டு இருக்கு. நீங்க எந்த வித எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் படம் பார்த்தப்பா அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. படத்தை என்ன பார்த்துங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஏகப்பட்ட வீடியோஸ் அடுத்தடுத்து வர காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம திருஸ் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.